இன்னொரு ஒரு அரண்மனை வீட்டுக்கு போறோம். ரெடி ஆயிக்கோங்க. அதாவது மக்களே, கேமராமேன் பயங்கரமா அள்ளு விடுறாரு. சொன்னா கேள்றான். அதாவது வெறும் 100 ரூபாயில மொத்த வெளிநாடியா சுத்திட்டு வரலாம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஹலோ மக்களே, உங்களை பல பேருக்கு துபாய்க்கு போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சென்னை ஐலாண்ட் கிரவுண்டில் ஒரு எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. துபாய் குளோபல் வில்லேஜ். பர் மெம்பருக்கு 100 rupees தான் டிக்கெட்டு. அக்டோபர் 20 வரை நடக்குது. அதான் இன்னும் ஒரு 1 month இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வரும்போதே வந்து அங்கே பாருங்கள், இங்கேருந்து ட்வின் டவரு பயங்கரமாக தெரியுது. புர்ஜ் கலிஃபா ஒண்ணுமே தெரியலையே. செம்ம வியூவாக இருக்குது. கிட்ட போக எனக்கே ஆவலாக இருக்குது. ஸோ ஓகே, உள்ளே வந்ததும் நமக்கு எடுத்தது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக் அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு கழுகும் ஒரு பேண்டாவும். ஸோ வந்து ரொபோட்டிக் அனிமல்ஸ் வெளில 2 தான் இருக்குன்னு நானும் ஏமாந்துட்டேன். ஆனால் என்னென்னா உள்ளே இன்னும் நிறைய இருக்குது. ஷோவே இருக்குது, பேர்ட் ஷோன்ட்டு. வாங்க பார்ப்போம். யானைகள் வரவேற்கின்றது. இங்கே வந்து சின்ன 2 யானை, அங்கே பாருங்க பெரிய 2 யானை. மயில் பொம்மைக்கு ஒரிஜினல் இறகு தான் வச்சுருக்காங்க, மயில் இறகு. இது பெங்குயின்ஸு. ஸோ வந்து பறவைகள் ஷோன்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வண்ண வண்ண பறவைகளை வச்சு அது ரோபோட்டிக்காக நமக்கே தெரியும் மூவ் ஆகும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஃபுல்லாக அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. சிங்கம், புலி, பாருங்க. அது சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. தம்பி புலி சொல்லுங்க சார். மடகாஸ்கர் யானை, குரங்கு, இது நல்லா இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்தோன்னா ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணலாம். நம்ம குங்ஃபு தாத்தா, குங்ஃபு பேண்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது யாருன்னு சொல்லி. ஓகே மக்களே, அரண்மனை வீட்டுக்கு போகிறோம். மக்களே, போனாட்டே கழுவி ஊற்றுனீங்க. பேய் வீட்டுக்குள்ளே போய் ஏன்டா வந்து லைட்லாம் ஆன் பண்ணிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு விஷுவல் தெரியணும்னா நான் வந்து லைட் அடிச்சு தான் ஆகணும். இல்லைனா பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு. பார்த்துக்காதீங்க. வாங்க பார்ப்போம். அதாவது உடஞ்சி போன பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு சவுண்டு மட்டும் கொடுத்து பயம் காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னது இது? ப்ரோ அசிங்கமா திட்டுது. அவ்வளோதாங்க, வந்துட்டோங்க வெளில. இப்போ வந்து அரண்மனை வீடுக்கு வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோங்க. பவுன்சிங் ஜம்ப்ஸ். அதாவது எனக்கெல்லாம் சின்ன வயசில் குழந்தையா இருக்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் இதெல்லாம் விளையாடணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ நான் வந்து எருமை மாடு மாதிரி வளர்ந்துட்டேன், என்னால் விளையாட முடியாது. ஆனால் உங்கள் வீட்டு குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா அப்படியே வந்து பவுன்சிங் இதில் விளாட்லாம். ஸோ நம்ம வந்து இப்போ 3வது பேய் வீட்டுக்கு போக போகிறோம். இந்த காஞ்சனா படம் வந்ததுலேருந்து எல்லாம் ஆன் தான். எலும்பு கூடு அந்தரத்தில் பறக்கிறது. ஒரு பையன்தான். இங்கே பாருங்க, கை கால்லாம் துண்டாகுது. ஹெல்ப் ஆகிருக்காரு ப்ரோ உள்ள. ஆமா, இது ஒரு பையன். அந்த பையன்தான் மேல அப்படியே நிக்கிறான் பாருங்க, பொம்மை மாதிரியே. கண்டுபிடிச்சக்கு அப்புறமா இப்ப நம்ம ஆனா பயங்கரமா இருக்குது ப்ரோ மேக்கப். எந்த படத்தோட மேக்கப் தெரியல. கை குர்றா, எப்படியோடா ஒரு தடவை காட்டிட்டாடா லைட்டா பயத்தை. அப்படின்னு யாரோ வராங்கன்னு நினைச்சு கை குர்றா. சூப்பர்ரா. இருடா, ஃபுல்லா முடிச்சிடலாம்டா. கொஞ்சம் எனக்கு அதை விட இது எவ்வளோ பரவாயில்ல, 100% பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஸோ மக்களே, நம்ம இப்போ வந்து பேய் வீடை தாண்டி இப்போ வந்து துபாயில் இருக்கக்கூடிய அண்டர் வாட்டர் அக்வாரியம்காக போகிறோம்.
அக்வாரியம் பார்த்தாச்சு. அதாவது 2வே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நார்மலாக வந்து தொட்டிகளை பார்க்குற மாதிரி இருக்கும் மீன்களை. அதுக்கப்புறம் வந்து ஒரு டனல் வருது. ஆஸ் யூஸ்வல் நம்ம இதுக்கு முன்னாடியே அந்த அண்டர் வாட்டர் அக்வாரியம்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்க்க அப்படியே எனக்கு வந்து ட்வின் டவர் தெரியுது. ஸோ நம்ம அதை நோக்கி அடுத்து நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். நம்ம வந்து துபாயை சுற்றி பார்க்க வந்தோம் தான் நான் நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் டவரு, ஐஃபில் டவரு, புர்ஜ் கலீஃபா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, லண்டன் அப்படின்னு எல்லா ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான இது வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி இருப்பாங்க. குரூப் செல்ஃபிஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பாருங்கள், பின்னாடியே லண்டன் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த லண்டன் பிரிட்ஜில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க போயிட்டு வரோம். அதாவது வெறும் 100 ரூபாயில் மொத்த வெளிநாடியாக சுற்றிட்டு வரலாம். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. ஸோ வந்தோமா, லண்டன் பிரிட்ஜில் சாஞ்சோமா, 4 ஃபோட்டோ எடுத்தோமா. கீழே ஒரு ரிவர் தான் போகல நமக்கு. பட் இங்கே சிகப்பு கலர் கார்பெட் போட்டனால சிகப்பு கலர் ரிவர் போகிற மாதிரி. அங்கிட்டு முனையை ஏறி இங்கிட்டு முனையை இறங்கிட்டேன். அதாவது மொத்த லண்டன் பிரிட்ஜுமே நான் ஒரே நிமிஷத்தில் கடந்துட்டேன். ஓகே கைஸ், நாம் வந்து அப்படியே ஒரு ஊராக வந்து விசிட் பண்ணிட்டு கடைசியாக வந்து சிங்கப்பூர் சிங்கத்துக்கிட்ட நின்றுருக்கோம். நான் இந்த ஆர்கனைசர்கிட்ட கேள்வி கேட்டேன். நீங்கள் துபாய் எக்ஸ்போ தானே சொன்னீங்க, இங்கே என்ன எல்லா ஊருமே இருக்குது அப்படின்னா, துபாய் இது மட்டும்னா நிறைய பேருக்கு தெரியாது என்னென்ன இருக்குன்ட்டு. அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊரில் இருக்க எல்லா முக்கியமான இதுவாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. ஆனால் அப்போ எங்கே இந்தியா போச்சு, இங்கே எங்கே வரலன்னு நான் ஒரே சண்டே. அவர் என்ன தம்மா சொன்னார், நீங்கள் பார்க்காத மற்ற எல்லா ஊரையும் கொண்டு வந்து நான் வச்சதே நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் அப்படின்னு சொல்லி மனசை இது பண்ணிட்டேன். பெரியவங்களாம் வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே உங்களுக்கு வந்து ஃபுட்டு அப்படி ஸ்நாக்ஸ்னு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே சாப்பிடலாம். ரைட் சைடில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஃபன் ஜோன் இருக்குது, அப்படியே விளாட்லாம். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம நடந்து போனோன்னா எல்லா எக்ஸிபிஷன்லேயும் வரக்கூடிய நமக்கு வந்து அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. ஃபுல்லாக ராட்னம் கீட்னம் எல்லாமே இருக்கும். வாங்க அதையும் சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ காய்ஸ், உங்களுக்காக நான் வந்து மேலே போய் ஏரியல் வியூ காட்ட போகிறேன் மொத்தத்தையும். கேமராமேன் பயங்கரமா அள்ளு விடுறாரு. கமத்ரா டேய், சொன்னா கேளுடா. ஏய் ஆட்டா மூட்ட சொல்றா, இத ஏன்டா ஆட்டிட்டே இருக்கானே. செம்மையா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் மேல இருந்து ஏரியல் வியூ வந்து வேற லெவலு. தெரியல கேமரால எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி காட்டியிருக்கணும் எங்களுக்கே தெரியல. ஏன்னா பயங்கர ஷேக் இருந்தனால கேமராமேன் அள்ளு விட்டது உங்களுக்கே தெரியும். அதனால என்ன வந்திருக்கோ அதை காட்டுறேன், தப்பாத்துக்காதீங்க. நல்லா இல்லைன்னு வெறும் 100 ருபீஸ்ன்றது உள்ள என்ட்ரிக்கு மட்டும்தான். அப்புறம் உள்ள வந்து அந்த துபாய் ஸ்டாச்சு, ட்வின் டவர்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனாலும் இல்லை நீங்கள் ஹாரர் ஹவுஸு இந்த மாதிரி போனோன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு பே பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஓவராலாக எனக்கு ஓகேவாக தான் இருக்குது 100 ருபீஸுக்கு. அக்டோபர் 20 வரை இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. ஸோ சென்னையில் எங்கே இருந்தாலும் இல்லை சென்னைக்கு நீங்கள் வந்துட்டு போகிறதா இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸிபிஷன் ஆர் ஈவெண்ட்டை வந்து அட்டன் பண்ணிவிட்டு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நான் வந்து விடைபெறுகிறேன். பாய் பாய்.